பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வார்த்தையில் ஜீவனுள்ளவரே, இதை செய்த வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களுக்கு ஜெப குறிப்புகள் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஃபோன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்களும் ஜோசுவாட்டியுடைய ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஜோசுவாட்டியில் இருக்கிற ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க. நாங்கள் சில நேரம் மொபைல் அட்டன் பண்ண முடியாத நேரத்தில் இந்த 1155க்கு நீங்கள் உங்களுக்கு ஜெப குறிப்பை அனுப்பி வைங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த மாத ஆசீர்வாதமாக தியானிக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை, அண்ட சராசரங்களும் வானமும் பூமியும் பூமியில் உள்ள அனைத்தும் கர்த்தருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டுமானால் வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்ட இவைகளை நமக்கு விரோதமாய் தீங்காக வேதனையாய் துன்பமாய் மாற்ற நினைக்கிற சாத்தானை வெட்கப்படுத்தும்படி வார்த்தை நமக்குள் இருக்கும்போது இதை நாம் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதனால தான் சீசர்கள் கேட்டாங்க, இயேசுவை பார்த்து அவரை அழைத்தார்கள். எங்கு சொல்லுவோம் ஆண்டவரே, ஜீவவசனம் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது என்று என்ன செய்தார்கள்? அழைத்தார். நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறார். தேவனுக்கு எத்தனையோ பிரஸ்தாபம் இருக்கிறது, ஆனால் அவரோ சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தன்னுடைய வார்த்தையை என்ன செய்திருக்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேணும் சொல்கிறது. அதனால் வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் உடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய வேத வசனம் ரொம்ப முக்கியம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜெபமும் அருவருப்பு என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர், பேசாத நபர் அல்ல. இன்றைக்கும் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை அவர் உங்களுக்கு தர முடியும். எந்த தேசத்திலேயோ, எந்த மொழி, நாடு, எந்த பட்டம், பதவி, பெயருடையவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு, உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற அந்த காயத்தை ஆற்றக்கூடிய வார்த்தையை, சுகமாக்கக்கூடிய வார்த்தையை, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வார்த்தையை, உங்களை எச்சரிக்கிற பரிசுத்தமாக்குற வார்த்தை அவரிடத்தில் உண்டு. அந்த வார்த்தையை நல்ல கவனமாக கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நாம் இந்த மாத ஆசீர்வாதமாக தியானிக்கிறதான தலைப்போசனை, எனக்கு பிரசங்கம் கிடைத்த தலைப்பு வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் பாருங்கள், 12வது வசனத்தை பாருங்கள். பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இந்த ஞானியின் மூலமாய் ஆண்டவர் சொல்ல விரும்பினதான ஒரு காரியம் என்ன அவர் உரைத்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டதான வார்த்தை பொல்லாப்பு செய்கிறதான பாவிகளை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டது. துன்மார்க்கர்களை குறித்து, பிறரை வேதனைப்படுத்துகிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எத்தனையோ அநியாயத்தையும் அருவருப்பையும் அசுத்தத்தையும் செய்தாலும் அவர்கள் இந்த பூமியில் நீடித்து இருக்கிறாங்களே, பணத்தோடு இருக்கிறாங்களே, பெயரோடு இருக்கிறாங்களே, புகழோடு இருக்கிறாங்களேன்னு நாம் நினைக்கிறோம். ஆண்டவர் கேட்குறார், அவன் நீடித்து வாழ்ந்தாலும் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறார். ஏன்னா அவனுடைய முடிவு என்னன்னு உனக்கு தெரியாது. அவனுடைய முடிவு என்ன? பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யும்? சாகும் என்று வேதம் சொல்கிறார். அல்ல, நாம் நன்றாயிருப்போமா? ஏனென்றால் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிற பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள். அப்போ நாம் இந்த வாரம் முழுவதும் தியானிக்கிறது என்ன? கர்த்தருக்கு முன்பாக நாம் என்ன செய்ய போகிறோம்? கடைசி வாரத்தில் வந்துட்டோம். முதல் வாரத்தில் பார்த்தோம், நாம் ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்ய போகிறோம்? பயந்து கர்த்தருக்கு பயப்படுவர்களாக இருக்க போகிறோம். 2வது வாரத்தில் பார்த்தோம், கர்த்தருக்கு முன்பாக நாம் செய்ய போகிற காரியம் அவருக்கு உண்மையாக இருக்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் உண்மையாக இருக்க அப்படின்னு சொல்ல விரும்புகிறவங்க கணவனுக்கு இருக்கிறேன்பாங்க, மனைவிக்கு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, தான் வேலை பார்க்குற எஜமானுக்கு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நபருக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறவர்கள் இன்னொரு நபருக்கு எப்படி இருக்க முடியாது?
உண்மையாக இருக்க முடியாது. அதனால் நீங்களும் நானும் இங்கே இருக்கிறவர்களுக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறத விட கர்த்தருக்கு உண்மையாக இருக்க விரும்புங்க. எல்லாருக்கும் நம்ம உண்மையாக இருக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ 2வது வாரம் பார்த்தோம், உண்மையாக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு முன்பதாக. 3வது வார்த்தம், கர்த்தரை நாம் வலது பாரிசத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும், முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். 4வது வாரம் நேற்றைய, அதாவது கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. 3வது வாரத்தில் அதில் என்ன தலைப்பு அதில் பார்த்தோம், பலத்த வேட்டைக்காரனாக இருந்த நிம்ரோது அவன் தனக்கு பேர் உண்டாக்க நினைத்தான், மகிமை கர்த்தருக்கு செலுத்தாதபடி தனக்கு உண்டாக நினைத்த அவன் அழிந்து போனான், அவனுடைய ராஜ்யம் சிதறடிக்கப்பட்டது என்று பார்த்தோம். இப்போ கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும், மகிமை அவருக்கு செலுத்த வேண்டும் என்று பார்த்துருக்கிறோம். இந்த வாரத்தில், கடைசி வாரத்தில் நாம் பார்க்கக்கூடியது 5வது வாரத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நாம் என்ன செய்ய போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் துணை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வாசித்த தலைப்பு வார்த்தை, அதன் மூலமாய் ஆண்டவர் எங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்ல விரும்புகிறீரோ நீர் பேசுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல என்று வேறம் சொல்லுகிறதப்பா. ஜீவனுள்ள வசனம், ஜீவ அப்பம் நீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையை தெரிவிங்க. ஏற்ற ஆண்டவரே நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று வேறம் சொல்லுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றதாக இருக்கட்டாப்பா. அற்புதத்தை செய்யுங்க. நம்முடைய வார்த்தையவோ எழுத்தையோ சுமக்கவோ தெரிவிக்கிறதற்கோ போதிக்கவோ தகுதி இல்லை ஆண்டவர். நீங்கள் எடுத்துரைங்க, தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். மகிமை எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக செய்யக்கூடியதான ஒரு காரியம் என்ன வாசித்து பார்ப்போம். ஒரு நீதிமான் ஆண்டவருக்கு முன்பாக அவன் ஒரு காரியத்தை செய்தான். ஆண்டவர் அதன் மேலே எப்படி இருக்கிறார் பாருங்க, பிரியமாக இருக்கிறார் என்று வேறு என்ன செய்கிறது சொல்லுகிறது. வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 18வது அதிகாரத்தை பாருங்க. கர்த்தருக்கு மகிமை. 20வது வசனத்திலிருந்து, கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதாக இருப்பதனாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாக இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம். சோதோம் குமரா பட்டணத்தினுடைய பாவம் தேவ சமூகத்தில் வந்து என்ன செய்தது, எட்டினது. நல்ல கவனிங்க. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு தேசத்தில், ஒவ்வொரு கிராமத்தில், ஒவ்வொரு பட்டணத்தில், ஒவ்வொரு குடும்பத்தில், ஒவ்வொரு ஜாதியில் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரை அறிந்திருக்கிறதான நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொரு ஜாதியிலையும், ஒவ்வொரு தெருவிலையும் வைத்திருக்கிறதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், உங்கள் மூலமாக அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதற்காக. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை கர்த்தர் கொண்டு போனார். எகிப்து தேசம் எப்படி இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. யாக்கோபை கொண்டு போனார். சீரிய தேசம் எப்படி இருந்தது, ஆசீர்வதிக்கப்பட்டது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கண்டுக்கிட்டாங்களாம். சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, யாக்கோபை அனுப்பிட்டோம்னா யாக்கோபு கூட யாரும் போயிடுவாங்க, யாக்கோபுடைய ஆண்டவரும் போயிடுவார். அவர் போயிட்டாருன்னா நாம் எங்கே பஞ்சத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார் என்று கேராரின் புத்திரர்கள் என்ன செய்தார்கள், குறிப்பினால் அறிந்து கொண்டார்கள் என்று நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதே நேரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் சரியில்லாமல் போனால் அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு வேதனை என்ன செய்யும், உண்டாகும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதால நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கணும், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர்களை கர்த்தரை எதுக்காக வைத்திருக்கிறார், பட்டணத்தின் மேல் அவர்களை என்ன செய்திருக்கிறார், விளக்காய் வைத்திருக்கிறார். அவர்களை பிரகாசமான விளக்காய் வைத்திருக்கிறார். பூமிக்கு உப்பாக வைத்திருக்கிறார். உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். நீங்கள் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். பிறருக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற பாத்திரமாய் நாம் என்ன செய்ய வேண்டும் இருக்கணும். உங்கள் நிமித்தமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே ஒழிய, உங்கள் நிமித்தமாக யாரும் கண்ணீர் வடிக்கக்கூடாது. உங்கள் நிமித்தமாக யாரும் வேதனைப்படக்கூடாது. உங்கள் நிமித்தமாக எந்த குடும்பத்திலையும் சமாதான குறைச்சல் வந்துவிடக்கூடாது.
உங்கள் நிமித்தமாக எந்த குடும்பத்திலையும் சண்டைகள், வாக்குவாதங்கள், கசப்புகள், விரோதங்கள் வந்து விடக்கூடாது. அதை குறித்து எப்படி இருங்க? எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே நான் வாசித்ததான வார்த்தை ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாக செய்ய வேண்டியது என்ன? இதை அநேகர் சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற போதகம்லாம் இப்போ என்ன செஞ்சிருச்சு, வந்துச்சு. மிகுந்த வேதனையாக இருக்கிறது. கடந்த நாளில் எனக்கு ஒரு ஊழியக்காரர் அனுப்பி வைத்தார். ஏனென்றால் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறதெல்லாம் தவறு, முழங்காலில் நிற்கிறதெல்லாம் தவறு, சுவரை அடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறதெல்லாம் தவறு. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதில்லை. ஏன்னா இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்சிட்டாரு. அதனால் அதெல்லாம் செய்யக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு புதிய ஒரு காரியம்லாம் இன்றைக்கி என்ன செய்யப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் கொஞ்சம் எப்படி இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். காலம் கடைசி ஆகிட்டு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேகர் ரட்சிக்கப்படுகிறதற்காக நாம் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அநேகர் விடுதலையாக்கப்படுறதுக்காக, சுகமாகிறதற்காக நாம் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இதில் வேறு திரித்து பிறர் மேலே இருக்கிற அந்த ஆத்தும பாரத்தை உங்களிடத்துலேருந்து எடுத்து போடுகிறதுக்கு பிசாசு கிரியை செய்கிறான். இதை குறித்து கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இங்கே சோதம் குமரா பட்டணத்துடைய பாவம் வந்து எட்டிட்டு, நாம் இன்னும் சில வேத பகுதியை வாசித்தோமானால் யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நினிவே பட்டணத்துடைய பாவமும் என்ன செய்தது, தேவ சமூகத்தில் வந்து எட்டிட்டு என்று வாசிக்கிறோம். அதனால் நீங்கள் எந்த கிராமத்தில், எந்த ஊரில் எங்கே இருக்கிறீங்களோ, குடிக்கிறீங்களோ, வெறிக்கிறீங்களோ, விபச்சாரம் பண்ணுறீங்களோ, கொலை பண்ணுறீங்களோ, திருடு பண்ணுறீங்களோ, எந்த போலீஸுக்கு தெரியும், யார் சாட்சி சொன்னாங்க, என்ன தண்டனை கிடைச்சது, எது நடக்கலை, எல்லார்கிட்டருந்து தப்பிச்சிடலாம், எல்லாருக்கும் மறைவாயிடலாம். பெரிய பெரிய ஸ்மக்லிங் பண்ணிவிட்டு, பெரிய பெரிய தேச துரோகங்கள் பண்ணிவிட்டு, பெரிய பெரிய அரசியலில் அநேகரை அதாவது ஊழல் பண்ணி ஏமாற்றி எல்லாத்தையும் மறைச்சிடலாம். கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது. நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டா பகலை போலவும் விளங்க பண்ணுகிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு முன்பதாக யாரும் மறைக்கவே முடியாது. அவருக்கு முன்பாக சகலம் வெளியரங்கமாக இருக்கிறது, நிர்வாணமாக இருக்கிறது என்று வேறும் சொல்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் கண்டிப்பாக வெளியே கொண்டு வர, வெளிக்கு வராத ரகசியம் இல்லை, மறைபொருள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி மறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியலாம், எல்லாம் ஒரு நாள் வெளியில் வந்து தான் ஆகணும். யாருடைய குட்டு, யாருடைய தப்பிதங்கள், அந்தரங்கங்கள் எல்லாம் ஒரு நாள் வெளியில் வந்துடும். இன்றைக்கி நிறைய பேருடைய அந்தரங்கங்கள் நிறைய பேர் தெரியாமே இந்த ஃபோனை வச்சு நினைச்சிடறாங்க, திருட்டு பேச்சு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, கள்ளத்தனமாக அநேக துன்மார்க்கமாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இதில் பண்ணுறதெல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமாம், நம்ம லோக்கலில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டாலே, இல்லைன்னா லோக்கலில் உள்ள அந்த இன்டர்நெட்டோட அந்த சிம்மோட அந்த அந்த டேரக்டர்கிட்ட கேட்டாலே என்ன செஞ்சு தருவாங்களாம், யார்கிட்ட பேசுனாங்க ஹாய் அப்படிங்கிறத முதற்கொண்டு என்ன செஞ்சு தருவாங்களாம், எடுத்து தந்துடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன்ட்ட சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ அனுப்பினார். அதில் ஒரு கமிஷனர் பேசும்போது நான் கேட்டேன். அப்போது நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம், எந்த அசிங்கத்தை பார்க்குறோம், எவட்ட பேசுகிறோம் அப்படின்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை எல்லாம் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி அதனால தான் சில ஆண்டவரையும் ஆண்டோடைய பிள்ளைகளையும் வெறுக்கிற சில மத வெறியர்கள் சொல்கிறாங்க, சிலருடைய மொபைல் ஃபோனை எடுத்தாலே அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அவங்க யாருன்னு அப்படின்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதனால் வெளியே வராமல் இருந்துடும் நினச்சிடாதீங்க, மறைச்சலாம் நினச்சிடாதீங்க, மூடிடலாம் நினச்சிடாதீங்க. ஒரு நாள் வெளியில் வந்தே தீரும். ஏனென்றால் அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவன். இங்கே இவருடைய பாவம் தேவ சமூகத்துக்கு வந்துட்டு, பேரோடு வந்துட்டு, அட்ரஸோடு வந்துட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. உங்களெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு கோவந்துடக்கூடாது. என் பேரோடு வந்துட்டு, இடைகால் எலிசா ராஜா அப்படின்னு என் பேரோடு கூட வந்துச்சுது. என் மேலே வந்து ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுது, நான் பண்ண பாவம், நான் பேசின அக்கிரமம், நான் பண்ண துன்மார்க்கம் எல்லாம் அட்ரஸோடு வந்து நிற்குமா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் யாராக வேணாலும் கவனித்து கொள்ளுங்க. சாட்சி எல்லாம் ரெடியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தீர்ப்பு உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்படுகிறதற்கு ஆண்டவரும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எப்படி இருக்கிறார், ரெடியாக இருக்கிறார். இங்கே இந்த சோதம் குமரா பட்டணத்துடைய பாவம் பெருகிட்டு தேவ சமூகத்துக்கு வந்து எற்றிட்டு இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், இறங்கி போய் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பியிருக்கிறார், தூதர்களை. அவர்களோடு கூட ஆண்டவர் வந்திருக்கிறார். இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாமை பார்க்கும்படி வந்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு தேவ பக்தன் உண்டு. நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக செய்ய வேண்டியது என்ன? முதலாவது பார்த்துருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பயந்து இருக்க வேண்டும், உண்மையுள்ளவளாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பதாக தாழ்மைப்பட வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நாளிலே கடைசி இந்த வாரத்தில் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பதாக நீங்களும் நானும் பரிந்து பேசி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நமக்காக இல்லை. எனக்கு குழந்தை இல்லையே ஆண்டவரே, எனக்கு பிள்ளைகள் இல்லையே, எனக்கு வீடு இல்லையே, எனக்கு சொத்து இல்லையே, எனக்கு ஆசை இல்லையே, எனக்கு சுகம் இல்லையே, எல்லாம் இவனுக்கும் இல்லை. இவனுக்கும் குழந்தை இல்லை, இவனுக்கு சொந்தம் இல்லை, இவனுக்கு பந்தம் இல்லை, எல்லா ஊரை விட்டுட்டு தான் ஆபிரகாம் வந்திருக்கார். ஆனால் இவரோ இன்றைக்கி என்ன செய்கிறார் பாருங்கள், அந்த சோதம் குமரா பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறார். இன்றைக்கி நீங்கள் நானும் கர்த்தருக்கு முன்பதாக செய்ய வேண்டியது என்ன? உங்களுடைய தனிப்பட்ட ஜெபமும் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நிறைய பேருக்கு தெரியாது. ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரி அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன செய்யாது? தெரியாது. அப்படியா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா அப்படி நினைப்பாங்க. நான் போனவங்களுக்கு தான் தெரியும். சிலர் பார்க்க போயிருப்பாங்க, பார்த்துட்டு ஓடி வந்துடுவாங்க. நல்ல கவனிங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற அந்த நாட்களெல்லாம் பயங்கரமாக இருந்தது. இப்போல்லாம் எவ்வளவோ வருகிற ஒவ்வொரு மாற்றங்கள் வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டாக ஆகிருச்சு. அந்த நாட்களில் ரொம்ப பயங்கரமாக கொடூரமாக இருந்தது பார்த்தீங்கன்னா. ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது அங்கே இருக்கிறவங்களுடைய வேதனைகள். ஆனால் வியாதிப்பட்டு மற்ற மருத்துவமனையிலலாம் செலவழிஞ்சு முடியாமல் கடைசி அங்கே போயிருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இங்கே நடக்கிறதெல்லாம். நல்லா கவனிக்கிங்களா? இன்றைக்கி பிறருடைய வேதனை உங்களுக்கு எனக்கும் புரியாமல் இருக்கலாம், கஷ்டம் புரியாமல் இருக்கலாம். நல்லா கவனிங்க. அதனால தான் நம்ம பிறருடைய வேதனையை புரிந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதில்ல. நல்ல கவனிங்க. நல்ல தாய் தகப்பன் இருக்குது நமக்கு. எத்தனை பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் இல்லை தெரியுமா? ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பிள்ளை ஒரு வாலிப பையனை எனக்கு தெரியும். அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது, அவனுக்கு சுகம் இல்லை, அவன் யாரிடத்துலையும் சொல்ல முடியாது. கவனிங்க. அவனுக்கு தாத்தா பாட்டி மற்றவங்களாம் இருக்கிறாங்க, ஆனால் அவன் யாரிடத்துலையும் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்க அவனுக்கு படிப்புக்கு தேவையான சில உதவிகளை செய்கிறாங்க. இன்னும் சுகம் இல்லை அது இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்க விட மாட்டாங்களோ. அவன் சொல்கிறான், பாஸ்டர் எனக்கு என்ன சுகம் இல்லைனாலும் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் பாஸ்டர்னு அழுதான். நான் யோசித்து பார்த்தேன், இது நமக்கெல்லாம் அம்மா அப்பா ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரே, இல்லாத அந்த பையனுடைய வேதனையை அறிந்த அவனுக்காக ஜெபம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? தந்தார். இதே போல் எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க, வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க, சரீரத்தில் சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க, கடன் கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, கெட்ட பழக்கத்தில், குடி பழக்கத்தில், போதை பழக்கத்தில் விழுந்து போய் எத்தனையோ தாய் தகப்பன், எத்தனையோ வாலிப பையங்க தன்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் அறியாமல் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார்னு சொல்லி பிறருடைய வேதனையை புரிந்து கொள்ளாமல் இருந்துடாதீங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெப ஆவி உங்களை நிரப்பட்டும். வாக்கு கடங்காத பெருமிச்சு நிறைச்சலோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஆவி உங்களை நிரப்பட்டும். எனக்கு எனக்கு உனக்கு உனக்குன்னு உங்களுக்காகவே என்ன செய்து கொண்டிருக்காதீங்க? ஜெபித்து கொண்டிருக்காதீங்க. எனக்காகவே ஜெபித்து கொண்டிருக்காதீங்க. நல்ல கவனிங்க. எனக்காக, என் மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம், அதுக்காகவே ஜெபித்து கொண்டிருக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் ஆண்டவருக்கு முன்பதாக செய்ய வேண்டிய காரியம் இது. இந்த அருமையான ஆபிரகாம் என்ன செய்தார் பாருங்க. 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த தேசத்தை அழிப்பீரோ, ஆண்டவருடைய தூதர்கள் போய்விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யார் போனாலும் ஆபிரகாம் போகவே இல்லை. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டவன் அவன் போகலன்னு ஒன்னே ஆண்டவராலையும் அவனை விட்டுட்டு என்ன செய்ய முடியல? போக முடியல. ஐயா அம்மா கவனிங்க. நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைக்காகவே இருக்கிறீங்களா? நீங்கள் நிறைய பேர் உபவாசம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. என்ன கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கல, இதற்காகவே உபவாசம் பண்ணுறாங்க. ரட்சிக்கப்படலையே, பரிசுத்த ஆவி பெறலையே, கர்த்தரை ஆராதிக்கலையே, அவருக்கு ஊழியம் செய்யலையே. இடறி போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, பின்வாங்கி போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. எத்தனை ஊழியங்கள் இன்றைக்கி மற்ற சொத்துக்களைப் போல இன்றைக்கி விலைக்கிரயமாக விற்கப்பட்டிருக்கிறது. வேதனையாக இருக்குது. என் கூட பழகிற சில சகோதரர்கள் சொன்னாங்க, ஆசையாக இது ஒரு ஒரு ஜெப வீடாக இருந்ததா, இன்றைக்கி டீ ஸ்டாலாக மாறிட்டு இன்றைக்கி ஒரு வாடகை வீடாக என்ன செஞ்சிருச்சு. எவ்வளோ வேதனையாக இருக்கும் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி இதெல்லாம் நமக்கு தெரியுமா? எத்தனையோ பேர் கஷ்டப்படுறது நமக்கு தெரியாது. நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக திறப்பில் நிற்கணும், அவருடைய பாரத்தில் அமர்ந்திருக்கணும். கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டியது இது. யாரிடத்தில் இருந்தது? ஏன் நீங்கள் நான் இதை செய்யணும்னா, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு இதுதான் வேலை. அவர் யார்? இன்னும் வேதம் சொல்கிறது, அவர் பிதாவுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார், பிதாவுக்கு முன்பராக இருக்கிறார். முன்பாராக இருந்து என்ன செய்தாராம் தெரியுமா? இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள். ஏன் ஆண்டவரே இன்னும் உங்களுடைய ஊழியம் முடியலையா? பூமியிலே பிறந்து 3.5 வருடங்கள் இந்த பூமியிலே பரிசுத்தமாய் 33 வருடங்களில் உண்மையுத்தமாய் வாழ்ந்தீங்களே, 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சீங்களே,
உலகத்துக்காக எல்லா மனுஷனுக்காக உயிரையே கொடுத்துட்டீங்களே. நிந்தைகள், அவமானங்கள், பாடு, கஷ்டம், வெறுமை, காரி உமிழ்ந்திருக்கிறாங்க. அவர் ஜீவனையே கொடுத்துட்டாரே. யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிரையே கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. இன்னமும் அவர் வலது பரிசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? கொத்தி எரு போடுவோம், கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் என்ன செய்யப்படும்? திருந்தாத ஜென்மங்களை வெட்டி இங்கே போட்டுறணுமா? அக்கினியில் போட்டுறணுமா? ஆனால் வெட்டி போடக்கூடாதுன்னு அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குற வேலைக்காரர் சொன்னாராம், நாங்கள் கொத்தி எரி போடுறோம் ஐயா, இது நிச்சயமாக கனி கொடுத்துருன்னு சொன்னாராம். இன்றைக்கி நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கிற, அவரை பின்பற்றுகிற நீங்களும் நாம் அப்படிப்பட்ட ஆத்ம பாரத்தோடு கூட அவருக்கு முன்பதாக இன்றைக்கு ஆத்மாக்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை கேட்ட பிள்ளைகள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஒருவன் எனக்கு சீசனாக இருக்க விரும்பினால் அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னீங்களப்பா. உம்மை போல நாங்களும் பரிந்து பேசி ஆண்டவரே அப்பா, விதைகள், ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க அந்த ஜெப ஆவி எங்களுக்கு தந்தருளுங்க. ஆபிரகாம் ஆண்டவரே அந்த அழிவுக்கு நின்று அவன் ஜெபித்தது போல உமக்கு முன்பதாக நிற்கிற நாங்கள் பரிந்து பேசுதல் ஜெபம் உள்ளவளாய் எங்களை மாற்றுங்க. ஆபிரகாமை போல நாங்களும் நன்றாக இருக்க எங்களுடைய சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். மகிமை கணந்துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.